வணக்கம் நண்பர்களே. மதுரை போடி ரயில் பாதையை மின்மயமாக்கும் பணிகள் ரொம்ப வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. தேனி ரயில் நிலையத்தில் இப்போ மின்மயமாக்கும் பணிகள் ஆரம்பிச்சிருக்காங்க. அதை பற்றிய அப்டேட் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். கடந்த மாதம் இங்கே பார்க்கும்போது அந்தளவுக்கு எந்த பணிகளும் நடக்கலை. ஜஸ்ட்டு குழிகள் மட்டும் தோண்டியிருந்தாங்க. இப்போது ரீசண்டாக இங்கே பணிகள் ரொம்ப வேகமாக ஆரம்பிச்சிட்டாங்க. தேனி ரயில் நிலையத்துக்கு உள்ள 2 பிளாட்ஃபார்ம்லேயுமே மின்மயமாக்கும் பணிகள் கொஞ்சம் வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் 2வது பிளாட்ஃபார்மில் மின் கம்பங்கள் நட்டிருக்காங்க. 1வது பிளாட்ஃபார்மில் மின் கம்பங்கள் நடுவதற்கு அங்கங்கே குழிகள் தோண்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த காட்சியை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். குழி தோண்டும் பணிகள் மேன் பவர் மூலமாக தான் செய்ய முடியும். அதற்கு அடுத்த எல்லா பணிகளுமே மிஷின்கள் மூலமாக நடக்கும். தேனி ரயில் நிலையத்தில் அடிஷனலாக சரக்கு ரயில் பாதையும் ஒன்று அமைச்சிருக்காங்க. இந்த ரயில் பாதையும் மின்மயமாக்கப்படும். அதற்கு ஏற்ற மாதிரியான பணிகள் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு இந்த ரயில் பாதையில் மிஷின்களை ஏற்றி செல்லக்கூடிய இன்ஜின்களை நிறுத்தி வைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் நடந்து போய்கிட்டு இருக்கோம். இங்கே குழிகள் தோன்றுவதற்கான பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. மதுரையிலிருந்து உசிலம்பட்டி வரைக்கும் மின்மயமாக்கல் பணிகள் முழுவதுமாக முடிஞ்சிருச்சு. உசிலம்பட்டியிலிருந்து ஆண்டிப்பட்டி தேனி வழியாக போடி வரைக்கும் விரைவில் பணிகள் முடியும். தேனி ரயில் நிலையத்தில் இருக்கிற பியூட்டியே இந்த பிளாட்ஃபார்மில் இருக்கிற மரங்கள் தான். இந்த மரங்கள் மின்மயமாக்கல் பணிக்காக கண்டிப்பாக வெட்டப்படும். இந்த மரங்களை வெட்டினா தான் மின்மயமாக்கலுக்கான அந்த மின் கம்பிகளை கொண்டு போக முடியும். அதனால் விரைவில் இந்த மரங்களை கண்டிப்பாக வெட்டிடுவாங்க. மதுரை போடி மின்மயமாக்கல் பணியை ஒவ்வொரு கட்டமாக முடிச்சுக்கிட்டே வர்றாங்க. உசிலம்பட்டியில் இருந்து தேனி வரைக்கும் இப்போது ரொம்ப வேகமாக பணிகள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆல்ரெடி நம்ம அப்டேட் போட்டிருந்தோம். ஆண்டிப்பட்டி ரயில் நிலையத்தில் மின்மயமாக்கலுக்கான மின்கம்பங்கள் ஊண்டும் பணிகள் முழுவதுமாகவே முடிஞ்சிருச்சு. மின் வயர்கள் பொருத்துவதற்கான பணிகள் தான் இனிமேல் பெண்டிங் இருக்குது. தேனி ரயில் நிலையத்தில் மின்கம்பங்கள் முழுவதுமாக ஊண்டி முடித்த பிறகு தான் அந்த மின் வயர்கள் பொருத்தும் பணி ஆரம்பிப்பாங்க. இன்னும் சில மாதங்களில் இந்த மின்மயமாக்கல் பணிகள் முடிஞ்சிடும். இந்த பணிகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் தேனி மாவட்டத்திற்கு கூடுதலாக இன்னும் சில ரயில்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு தேனி மாவட்டத்திற்கு 2 ரயில் சேவைகள் இயக்கப்படுகிறது. இந்த ரயில்கள் இயக்கப்படும் போது தேனியில் ரயில்வே கேட் க்ளோஸ் பண்ணப்படும். அந்த சமயத்தில் அதிகமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்படும், எல்லோருக்கும் தெரியும். இப்போது கடந்த சில நாட்களாக மின்மயமாக்கல் பணிக்காக ஆய்வு பணிக்காகவோ அல்லது மெட்டீரியல்ஸை ஏற்றி போகிறதுக்காகவோ சில நேரங்களில் இன்ஜின் ரயில்கள் இயக்குறாங்க. இதனால் அடிக்கடி ரயில்வே கேட் க்ளோஸ் பண்ணுறாங்க. மதுரை ரோட்லேயும் சரி, பெரியகுளம் ரோட்லேயும் சரி. இதனால் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இதனால் இந்த இடங்களில் மேம்பாலம் கட்டும் பணிகளை ரொம்ப வேகமாக முடிக்கணும். இப்போது மதுரை ரோட்டில் மேம்பால பணிகள் ஓரளவுக்கு வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. பெரியகுளம் ரோட்டில் இன்னும் மேம்பால பணிகள் ஆரம்பிக்கலை. மின்மயமாக்கல் பணிகள் முடிஞ்சு கூடுதல் ரயில் சேவை ஆரம்பிக்கப்பட்டால் அடிக்கடி இந்த டிராஃபிக் தொடரும். அதனால் விரைவில் அந்த மேம்பால பணிகளை முடிக்கணும்.